ஜனவரி 1ஆம் தேதி தான் வந்து புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன்லாம் அன்னைக்கு தான் எடுப்பா. ஆனா ஜனவரி 1ஆம் தேதி நான் ரெசல்யூஷன் எடுக்க மாட்டேன். நான் தமிழ் புத்தாண்டை வந்து புத்தாண்டா செலிப்ரேட் பண்ணி நான் ரெசல்யூஷன் எடுப்பேன் அப்படின்னா எல்லாரும் என்னென்ன ரெசல்யூஷன் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சிவாச்சாரியார் சார் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து என்ன விஷயமா இருக்கும்? தினமும் ஏதாவது ஒரு சாஸ்திரத்தை ஒரு 4 வரியாவது படிக்கணும். எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் சரி, அந்த சாஸ்திரத்தை படித்து அந்த பொருளை பற்றி சிந்திக்கணும். சூப்பர் சார், அருமை. அடுத்து பாரதி அம்மா, நீங்க? போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல இன்னும் ஏதாவது நம்ம பண்ற ப்ரோக்ராம்ஸ்ல இன்னும் என்ன விஷயங்கள் நம்ம கன்வே பண்ணலாம், மக்களுக்கு இன்னும் என்ன நல்லது சொல்லலாம் அப்படிங்கிறது நான் எவ்ரி இயர். அருமை மேம். ஸ்ரவன் சார்? இப்படி ரெசல்யூஷன் எடுத்தே பழக்கம் இல்லை, பட் அப்படி எடுத்தோன்னா இன்னும் நிறைய பாடி இன்னும் நிறைய பாட்டுகள் புதுசாக கற்றுண்டு அண்டு என்னெல்லாம் முடியுமோ இன்னும் டிஸ்கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சு புதுமையை நோக்கி போகணும் அப்படின்னு நினைப்பேன். அருமை அருமை, ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் முரளி சார்? ஷவன் சொன்ன மாதிரி தான், ஆக்சுவலாக ரெசல்யூஷன் எடுத்து பழக்கம் இல்லை. என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறோமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு ரெசல்யூஷன் நினைக்கிறேன். அதுவே கரெக்டான ரெசல்யூஷனாக இருக்கும். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது நெகட்டிவ் பீப்புள் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் பார்த்துக்கணும். இஃப் ஐ ஃபவுண்ட் ஒரு யாராவது நெகட்டிவ் பீப்புள் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனை எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து நம்மக்கிட்ட வாழ போகிறது ஒரு லைஃப் தான், அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அதில் நெகட்டிவிட்டி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அதாவது நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து யார் கூட இருக்கிறோமோ அவங்களோட எனர்ஜி தான் நமக்கு பாஸ் ஆகும். எதுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வச்சுக்கணும் அப்படிங்கிறது கஷ்டமான ரெசல்யூஷன். பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஷியோர் சார், ஷியோர். அருமை. ரேவதி அம்மா? எத்தனையோ விஷயங்கள் என்னுடைய மூதாதையர்கள் கிட்டேன்னு நான் கத்துன்னு இருக்கிறத இது வரைக்கும் ஞாபக சக்தி இருக்கிறதுனால ரீட்டைன் பண்ணியிருக்கேன். அது என்னோட போயிடக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கு எங்க பார்த்தாலும் பேசணும். அவங்க எடுத்துக்கிறாங்களா எடுத்துக்கலையாங்கிறது வேற விஷயம். ஆனா தெரிஞ்சதை சொல்லாம போனா நான் குற்றவாளின்னு நான் என்ன நினைப்பேன். அந்த குற்றத்தை என் மேல வச்சுக்க மாட்டேன். கண்டிப்பா பிடிக்கிறதோ பிடிக்கலையோ பேசுவேன் அதை பத்தி. சூப்பர் சூப்பர், அருமை. ஹரிபிரசாத் சார்? முக்கியமா நான் நினைக்கிறேன், நம்ம யாராவது பார்க்கும்போது ஹாய் ஹலோ அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஹாய் ஹலோ சொல்லாம, அல்லது ஃபோன் வரும்போது ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணும்போது ஹலோங்கிற ஒரு யூஸ் பண்றோம். அதை யூஸ் பண்ணாம ராம் ராம் அப்படின்னு யூஸ் பண்ணணுங்கிற ஒரு ரெசல்யூஷன் அது ஆல்ரெடி ப்ராக்டிசிங்ல கொண்டு வந்துருக்கேன். அது இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணணும். யாரையாவது பார்க்கும்போது ராம் ராம் நமஸ்காரம், அதே மாதிரி ஃபோன் எடுக்கும்போது இந்த ஹலோங்கிற வார்த்தையை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட்கலாம் கூட, ஒரு வார்த்தை கேட்கலாம் கூட ஹலோ ஹலோ நான் பேசுறது கேட்கறதா, வாட் டஸ் இட் மீன் ஹலோ, இட் டசன்ட் மீன் எனி வேர்ட். அப்ப ராம் ராம் சொன்னா நமக்கு நல்ல பலம் வரும். அப்படிங்கிறதுனால இந்த ராம் ராம் சொல்லணும், ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கணுங்கிறது தான் இந்த வருஷத்தினுடைய ரெசல்யூஷனாவே வச்சுக்கிறேன். அருமை அருமை, ரொம்ப கரெக்ட். ஏன் தெரியுமா, அது ஆரம்பிக்கிறது ஹலோ, HELL, என்னத்துக்கு ஹெல்லு இல்ல, எவனோ ஹெவனோன்னு சொல்லலையே. அது கரெக்ட். எஸ்பிபி சார் சொன்ன பாடம் அது. எப்பவுமே அவர் மைக் எடுக்கும்போது ஹலோ செக் மைக் டெஸ்டிங் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், வாழ்க வளமுடன் சொல்லுங்க. அது என்னோட ட்ரூப்ல அதை நாங்கள் ஃபாலோ பண்றோம். ஸோ அது வந்து ரியலி உண்மை. ஆனா ஷவன் நம்ம எல்லார்கிட்டையும் கேட்டாங்கல்ல, பட் சுப்ரஜா என்ன ரெசல்யூஷன் சொல்லணும்? நான் வந்து முரளி சார் சொன்ன மாதிரி தான், நான் இது வரைக்கும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து நான் பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து எமிட் பண்ணணும், என்னை சுற்றி இருக்கிறவாலும் சந்தோஷமா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த வருஷத்துக்கான ரெசல்யூஷன்.